ஆர் நந்தகுமார் ஃப்ரம் நியூட்ரிஷன் ஜோன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு சூஸ் யுவர் சப்ளிமெண்ட் அண்ட் ஹவு டு பிளான் யுவர் டயட் சார்ட். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களோட சப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட டயட்டை வந்து உங்களோட கோல் ஓரியன்டாக எப்படி பிளான் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். எப்படி வந்து நம்ம சப்ளிமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதை பார்ப்போம். வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சிஸ்டம்ங்கிற கீழே தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு சொன்னோன்னா ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டம், அனரோபிக் எனர்ஜி சிஸ்டம், அனரோபிக் கிளைகாலிட்டிக் எனர்ஜி சிஸ்டம், இந்த 3 எனர்ஜி சிஸ்டத்துக்கு கீழே தான் வந்து இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, எனர்ஜி சிஸ்டத்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குங்கிறத, இம்பேக்ட் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணாலுமே இந்த ஃபியூலிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த இடத்துலையே வந்து ப்ரூவ் ஆகுது. இது என்ன மாதிரியான எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொன்னோன்னா, அனரோபிக் எனர்ஜி சிஸ்டம்ங்கிறது பார்த்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 to 15 செகண்ட்ஸ் கூட நம்ம ப்ளே பண்ணக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து இந்த எனர்பிக் எனர்ஜி சிஸ்டம் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டு, வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், த்ரோயிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எனர்பிக் எனர்ஜி சிஸ்டம்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அனாரோபிக் கிளைகாலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ப்ளே பண்ணக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 800 மீட்டர்ஸ் ரன்னிங், 1500 மீட்டர்ஸ் ரன்னிங் ப்ளஸ் ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த அனாரோபிக் கிளைகாலிட்டிக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டம். இந்த ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 மினிட்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏரோபிக் எனர்ஜி சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். இதை டிவைன் பண்ணி நம்மளோட சப்ளிமெண்ட் ஸ்டாக்கும் டயட்டும் எடுக்கிறப்ப தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு எலைட் லெவலில் பண்ண முடியும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.